புல்லிங் அது எப்படி பண்ணுறது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும் அப்புறம் அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லிங் பொதுவாக அந்த சைபர் கிரைமை வந்து நிறைய பேர்த்துக்கு குழப்பம். நிறைய பேர் சைஃபர் கிரைம், அதை வந்து ஜீரோ கிரைம் சார், இந்த ஜீரோ கிரைம்லாம் ஏன் நிறைய நடந்துட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. சைஃபர் CIPHER சைஃபர் அப்படின்னா தான் அந்த ஜீரோ. இது வந்து CYBER சைபர். இந்த சைபர் கிரைம்ஸுக்கும் நம்முடைய கன்வென்ஷனல் கிரைம்ஸ், ட்ரெடிஷனல் கிரைம்ஸ், நாங்கள் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கேன், அங்கே இருக்காங்க கீழே 2 பேர் அமர்ந்திருக்கார்கள், மூத்த போலீஸ் அதிகாரிகள். அதே மாதிரி சங்கரலிங்கம் ஜாயிண்ட் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ், நான் விழுப்புரத்தில் எஸ்பியாக இருந்தப்போ ஒரு JR, நான் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் அலிகளை வந்து இனிமேல் அலிகள் என்று அழைக்கக்கூடாது, அரவாணிகள் என்று அழைக்கப்பட வேண்டும் சொல்லி அவர் முன்னாடி தான் நான் பேசி, அதிலிருந்து அரவாணிங்கிற பெயர் அழைக்கப்பட்டு அது கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்டில் போட்டு அதற்கு பின்னாடிலாம் இப்பொழுது திருநங்கைகள்ங்கிற பெயரை மாற்றி விட்டாங்க. முதல்ல அவர்கள் பெயரை சொல்லி அழைத்தால் போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் நாங்கள் அப்போ சொன்னோம். அது 1999. அதே மாதிரி இன்னொரு மீட்டிங்கில் நான் அவர் பேசுகிறப்போ சிலைகள் வைத்தால் கொலைகள் பல விழுகின்ற ஒரு நிகழ்வு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அப்போவே பேசியிருந்தோம், எப்படியெல்லாம் பிரச்சனை வருதுன்ட்டு. அது மாதிரி இந்த கன்வென்ஷனல் கிரைம்ஸுக்கும் சைபர் கிரைமுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம வீட்டிலிருந்து வெளியே போகிறப்ப என்ன பண்ணுறோம்? வீட்டை பூட்டிட்டு போகிறோம். வீட்டை பூட்டிட்டு அந்த சாவியை எடுத்து நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறோம். அது மாதிரி தான் நம்முடைய கம்ப்யூட்டர் ஆகட்டும், நம்முடைய டெஸ்க்டாப் ஆகட்டும், லேப்டாப் அல்லது செல்ஃபோன். இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிறது இது செல்ஃபோன். இந்த செல்ஃபோனை பூட்டத்துக்கு தான் நமக்கு பாஸ்வேர்டு இருக்குது, ஃபேஷியல் ரெகக்னிஷன், அதாவது ஃபேஸ் ஐடி இருக்குது. நம்ம வீட்டு சாவியை வந்து வேற யாருக்காவது கொடுத்துட்டு போக முடியுமா? அது மாதிரி நம்முடைய பாஸ்வேர்டு, வீட்டு சாவி யாருக்கு கொடுக்கலாம்? குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் நம்முடைய போன்ல இருக்கிற பாஸ்வேர்டை குழந்தைகளுக்கு கூட கொடுக்கக்கூடாது. அதான் அடிப்படை. அப்படி அந்த அடிப்படை பாதுகாப்பை வந்து நம்ம முறியடித்தால், நாமே அதை மீறினால் கண்டிப்பாக அதனுடைய விளைவு நம்மிடம் இருக்கின்ற பொருட்கள் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ பாலும் சரி, அவர் விஜயகுமார், இவங்கெல்லாம் 2 பேர் எல்லாத்தையுமே பேசிட்டாங்க. இப்போ பேசுறதுக்கு சப்ஜெக்டே இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து சொன்னதெல்லாமே வந்து பெரிய, அதாவது இப்போ இருக்கின்ற இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். இப்போ நமக்கு வந்து எப்படி ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறதுனே நமக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஒரு பாஸ்வேர்டை போடுவோம், ஓப்பன் ஆகும், ஃபோன் பண்ணுவோம், வாட்ஸ்அப்பை பார்ப்போம், யூடியூப் பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இப்போ நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டலுக்கெல்லாம் போய் எப்படி கொடுக்க முடியவே முடியாது. இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவனே 1 மணி நேரம் அதில் உட்கார்ந்தா தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த 1930 பாருங்க, 1930, அது வேஸ்ட்னு முரளி சொல்றாரு. நான் தாம்பரத்தில் இருக்கிறப்ப நிறைய பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணி உடனடியாக ஃப்ரீஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். அது வந்து பர்சனல் எஃபோர்ட்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் எடுத்தா தான் முடியும். அது யார் எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நிச்சயமா விஜயகுமார் அவர்கள்லாம் போயிட்டு வந்து சென்சிட்டைஸ் பண்ணணும். நம்ம போலீஸ் ட்ரைனிங் காலேஜ், போலீஸ் அகாடமிக்கெல்லாம் போய் இந்த டிஎஸ்பி ட்ரைனிங்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து சென்சிட்டைஸ் பண்ணா தான் முடியும், இல்லைன்னா முடியாது. அது இல்லாமல் இந்த 1930 வந்து காலையில் 9 மணிலிருந்து ஈவினிங் 5:30 நினைக்கிறேன், 6 மணி வரை தான், நைட்டெல்லாம் கிடையாது. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நைட்டில் நீங்கள்லாம் கிடையாது. 6:30 மணிக்கு மேலே ஃபங்க்ஷன் ஆகாது. அது காலையில் 9:30 மணிக்கு தான். நீங்கள் வேணா பண்ணி பாருங்க. இப்போ 24/7 ஆக்கிட்டாங்களான்னு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் நம்முடைய காவல்துறை சரிவர அதில் வந்து அக்கறை எடுக்கலைன்னா நீங்கள் என்ன ஃபோன் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. அதனால வருமுன் பாதுகாப்பது ரொம்ப நல்லது. அதனால நம்ம தான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்போ சைபர் கிரைம் பண்றவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்மளை தாக்குறவங்க மிகப்பெரிய சைபர், அவர் சொன்னார், இந்த ரேன்சம் வேர் இதெல்லாம் பண்றலாம் பெரிய குரூப்.
நம்மகிட்ட கண்டக்ட் பண்ணுறவங்கெல்லாம் அந்த 12வது +2ல் ஃபெயில் ஆனவன், ஒன்றுமே படிக்காத தருதலைங்க, இவன் தான் வந்து நம்மளை இந்த சைபர் கிரைம் நடத்துறதே இவங்க தான். இல்லை, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறது கூட கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி படித்து இங்கிலீஷ்லாம் பேசி கொஞ்சம் ஒரு டீம் வேணும். இது ஒருத்தர் 2 பேரும் தான் இந்த மாதிரி இந்த ஃபினான்சியல் ஃப்ராடெல்லாம் பண்ணுறான். அவர் சொன்ன மாதிரி இந்த மியூல் அக்கௌண்ட், அந்த மியூல் அக்கௌண்ட் என்ன, கழுதை அக்கௌண்ட் தான். மியூல்னா கோவேறு கழுதை, பொதி சுமக்கிறது. அது மாதிரி அதை இரவல் வாங்கிட்டு அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறது. கொஞ்ச நாள் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடும். அவன் வெளிநாட்டில் இருப்பான் அந்த அக்கௌண்ட்டோட உரிமையாளர். ஒரு சில நேரங்களில் அந்த அக்கௌண்ட் உரிமையாளருக்கே தெரியாது நம்முடைய இந்த கணக்கு வந்து தவறாக பயன்படுத்துகிறதுன்ட்டு. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இந்த ரேன்சம் எல்லாம் பெரியது. அது எப்படின்னா, ரேன்சம்னா இப்போ வந்து கடத்திட்டு போய் நம்ம காசு வாங்குறாங்களே ஃபிசிக்கலாக, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தையே வந்து அவன் அப்படியே டிஓஎஸ், டினையல் ஆஃப் சர்வீஸ், அதை முடக்கிடுவான். இப்போ உதாரணமாக இப்போ நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய முக்கியமான ஹெல்த் வெப்சைட் இருக்கு, அதை முடக்கிறது. நீ எனக்கு வந்து $1 மில்லியன் நீ அனுப்பிச்சா தான் அதை வந்து ஆப்ரேட் பண்ண விடுவேன் அப்படின்னு சொல்லுவான், ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் இந்த மாதிரி கவர்மெண்ட்டே பே பண்ணியிருக்காங்க, வேற வழி கிடையாது. அதுக்கு சொன்ன மாதிரி நம்முடைய சரியான பாதுகாப்பு இருக்கணும், அந்த செக்யூரிட்டி, அதெல்லாம் வேற மாதிரி ஆஸ்பெக்ட், அது நமக்கு தேவை கிடையாது. அது ஆர்கனைசேஷனல் லெவலில் பண்ணக்கூடிய செக்யூரிட்டி. அதில் வந்து ஒயிட் ஹேட்ஸ், கிரே ஹேட்ஸ், பிளாக் ஹேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹேக்கர்ஸ்லேயும் நிறைய வகைகள் இருக்கிறாங்க. கேக்கர்ஸ், திருடர்கள் மாதிரி, பர்க்லர்ஸ், அந்த கண்ணக்கிழவில் வந்து முன்னாடி இருக்கிற கதவை உடைச்சு போகிறவன், பின்னாடி இருக்கிற கதவை உடைக்கிறவன், ஜன்னலை உடைச்சு போகிறவன், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எம்ஓ இருக்கு, எம்ஓ கிரிமினல்ஸ். ஆமாம், கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு நல்லாவே தெரியும் சார், உங்கள் பேரை சொல்லவே இல்லை. கிருஷ்ணமூர்த்தி என்னை இன்வைட் பண்ணவே வந்தார். இப்படி இந்த மாதிரி எம்ஓ, மோடஸ் ஆப்ரண்டி, அது மாதிரி இந்த சைபர் குற்றங்கள்லையும் பல்வேறு வகையான அந்த எம்ஓ இருக்குது. அதனால நம்ம வந்து கவனமாக இருக்கணும். நமக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இப்போ வந்து நீங்க இதுல எத்தனை பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க? கொஞ்சம் பேர் யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த கிரெடிட் கார்டை சரிவர யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு. அதுல ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். அப்பனா உங்களுக்கு அந்த ஃபீஸை வெய் பண்ணுவோம். அது ஒரு சில பேங்க்குக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில 25 lakhs பண்ணணும். ஒரு சில கார்டு வந்து 1 crore வரையில் இருக்கு. நீங்க அப்படி பண்றப்போ அதுல ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து வருஷத்துக்கு செலவு பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் வரும் வச்சுக்கோ. வரும், கூட வரலாம், அதோட கொஞ்சம் கம்மியாக வரலாம். உங்களுக்கு ஃபீஸையும் வெயிட் பண்ணிடுவான், அந்த ஆனுவல் ஃபீஸ். இந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதை வந்து சரிவர நம்ம பயன்படுத்தணும். நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகி போயிடும். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது நாளைக்கு, இமீடியட்டாக ரெடீம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லிங்கை வந்து டவுன்லோட் பண்ணி அது உங்கள் கஸ்டமர் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும், நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதான் சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. சொன்னார் இல்லையா, சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி. சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஃபிஷிங் அப்படின்னு சொன்னார். அதுக்கு PHISHING, ஃபிஷிங். நம்ம நார்மலாக ஃபிஷிங் 2 பேர்த்துக்கும் உச்சரிப்பு ஒன்று தான், எழுத்து மட்டும்தான் மாறும். எதுக்கு? அதான் தூண்டில் போடுறது. இன்டெலிஜென்ஸில் யாராவது போலீஸ் ஆஃபீஸர் இருந்தால் தெரிஞ்சிருக்கும். சோஷியல் இன்ஜினியர் அப்படிங்கிறது ஒரு உளவு தகவல் சேகரிப்பதற்கான ஒரு டெக்னிக், ஒன் ஆஃப் தி டெக்னிக்ஸ் சோஷியல் இன்ஜினியரிங். இந்த தூண்டில் போடுறது ஃபிஷிங். அதான் எப்படி தூண்டில் போடுவான்? எஸ், நீங்கள் டாக்டர் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்க, இங்கே ஒர்க் பண்ணீங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு இது, நான் உங்களை அந்த ஏர்போர்ட்டில் மீட் பண்ணேன். எப்படி ஒரு நம்பகத்தன்மையை வந்து ஏற்படுத்துறது, உங்கள்கிட்ட ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி அதன் மூலம் உங்கள்கிட்ட இருந்து தகவலை எடுக்கிறது. நீங்களும் வந்து யதார்த்தமாக சொல்லிடுவீங்க.
இதான் வந்து சோஷியல் இன்ஜினியரிங். இதில் தான் அந்த ஃபிஷிங், அப்புறம் வந்து டெக்ஸ்டிங், அதாவது வந்து மெசேஜ் எஸ்எம்எஸில் வர்றது, இந்த மாதிரி இதுக்கு பல வகையான பெயர்கள் இருக்கே ஒழிய அடிப்படையில் இது வந்து ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ். அதனால் எந்த லிங்க் வந்தாலும் அதை டவுன்லோட் பண்ணாதீங்க. அந்த எழுத்து மட்டும் மாறி இருக்கும். ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நார்மலாக இப்படி போடுவோம் ஏ, இன்னொரு முறையில் போடலாம் ஏ, இப்படி எழுதலாம். அது ஒன்று தான் மாறி வந்திருக்கும். அது நமக்கு தெரியாது, நார்மலாக பார்க்குறப்ப நம்ம அதை பற்றி கண்டுக்கவே மாட்டோம். அதே மாதிரி இந்த HTTP, அதில் 2 டாட் வரும், அதை மாற்றி போட்டிருப்பான். எஸ் வரும், அந்த எஸ் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம். ஏன்னா நம்மலாம் ஹைடெக் கிடையாது. அதெல்லாம் வந்து ஜென்ஸின்னு சொல்கிறாங்களே, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து டிஃப்ரெண்ட். அவங்க வந்து பிறந்த குழந்தைகளே நம்ம அவ்வளோ பெட்டராக வந்து கம்ப்யூட்டராக செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஏதாவது ப்ராப்ளத்தில் இருப்போம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், ஒரு ஃபோன் வரும். பெரும்பாலும் வந்து நம்ம 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து KYCன்னு சொல்லுவோம், பேங்க்லேருந்து வரும், நோ யுவர் கஸ்டமர். அதில் நிறைய விவரங்கள் வந்து அவங்க வந்து யாரும் பேங்க்லேருந்துலாம் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பேங்க் எந்த பேங்க்ல இருந்தும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இதை கொடுங்க, அதை கொடுங்க, டாக்குமெண்ட்ஸை கொடுங்க அப்படின்லாம் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் KYC இருக்கு, நாளைக்கு உங்களுடைய அக்கௌண்ட் முடக்கப்படும், உங்களுடைய செல்போனுடைய சேவை நாளைக்கு நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் வரும் அல்லது மெசேஜ் வரும். தயவு செய்து இதுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணவே கூடாது. எந்த விதமான ரியாக்ஷன் கூடாது, அப்படியே மறந்துடுங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த டிஜிட்டல் அரெஸ்ட், எனக்கு இதே மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நான் சொன்னேன் நான் வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர்லாம் சொல்லவே இல்லை. இப்போ நானும் உன்னை போல ஒரு கிரிமினல் தான், இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஐ டோல்ட், அவனுக்கு எதுக்கு போலீஸ் ஆஃபீஸர், நானும் இதே வேலையில் தான் இருக்கேன், நீ எம்பொழப்பு நீயா கெடுக்கிற வேலையை பாருன்ட்டான். நான் பேசாமல் வச்சுட்டான். அதனால நீங்க உண்மையிலேயே குற்றம் செஞ்சிருந்தா கூட ஃபோனில் வந்து இந்த மாதிரி வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணுறான் அது பண்ணுறனாலும் கவலையே படாதீங்க. ஜஸ்ட் இக்னோர், அவ்வளோதான், தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் உண்மையிலேயே ஒரு ட்ரக் பார்சல் அனுப்பிச்சிருந்தா கூட நீங்கள் கவலைப்படக்கூடாது. அனுப்பிச்ச பின்னாடி இதே மாதிரி வந்து காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி நம்ம அனுப்பிச்சிருக்கோம், நீ கரெக்டாக நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கவலையப்படாதீங்க. அவர் சொன்ன மாதிரி பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், இல்லைன்னா IOIக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா தலைவருக்கு ஃபோன் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. காமனாக இதாங்க, நம்ம செல்ஃபோனை வந்து எதுக்கு பயன்படுத்தணும் அதுதான். இப்போ இந்த UPIல வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், ஜிபே, இந்த பேடிஎம் எல்லாரும் வந்துருச்சு. அதில் யாரு பணம் அனுப்பினாலும் நீங்கள் திருப்ப அவன் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணால் கூட நீங்கள் பணத்தை திருப்பி அனுப்பக்கூடாது. சொன்ன மாதிரி பேங்க் போயிடணும். அது வந்து அடுத்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, அது சொன்ன மாதிரி டீப் ஃபேக், அது சோசியல் இன்ஜினியரிங். அவர் சொன்னார் இல்லையா, டீப் ஃபேக் டெக்னாலஜி. டீப் ஃபேக்னா நாங்கள் ஃபேக்னா டூப்ளிகேட்னு வச்சுக்குவோம். டீப் ரொம்பவும் ஆழமான ஒரு ஃப்ராடுன்னு தான் டீப் ஃபேக். அதில் இப்போ நான் என்னை மாதிரி இதே மாதிரி நான் பேசுகிற மாதிரியே வந்து இன்னொரு வீடியோ போட்டு செய்ய முடியும். அவர் ராமநாதன் சார் மாதிரி ஒரு ஆள் மாதிரி உட்கார வச்சு அவர் பேசுகிற மாதிரி பண்ண முடியும். இது மாதிரி நடந்திருக்கு. நிறைய பேர் அமெரிக்காவில் உங்களுடைய குழந்தைகள்லாம் இருக்கும், பேரன் பேத்தியெல்லாம், அவங்க அங்கேருந்து வீடியோ காலில் வருவாங்க, எனக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு வந்து பிரச்சனை ஆகி போச்சு, எனக்கு உடனே பணம் அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. அவங்க ஓன் வாய்ஸ் உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம பேத்தி பேரன் பேசுகிறாங்கன்ட்டு நீங்கள் அனுப்பிச்சிடுவீங்க. இது எல்லாமே டீப் ஃபேக் ஃப்ராடு தான். இந்த டீப் ஃபேக்லேயும் அதான் மேன் இன் MIM சொல்லுவாங்க, மேன் இன் மிடில் அட்டாக் அப்படின்னு சொல்லி. அதுதான் அந்த நடந்தது, அந்த $25 மில்லியன். மேன் இன் மிடில் என்னங்க, அங்கே உங்கள் ஒரிஜினலாக மெயில் வர்றதை இன்னொருத்த இன்டர்செப்ட் பண்ணிடுவான், இடையில பண்ணிவிட்டு அப்படியே அதில் இருக்கிற எல்லா மேட்டரையும் எடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பரை வந்து மாற்றிடுவான். இந்த மாதிரி போயிடும். இப்படி நிறைய சைபர் கிரைம்ஸ், ஃப்ராட்ஸ் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்புறம் சைபர் கிரைம்லேயே வந்து பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் யார் தெரியுமா உங்களுக்கு?
ரஷ்யன் சைபர் கிரிமினல்ஸ் தான். ரஷ்யன் சைபர் கிரிமினல்ஸ். அடுத்து வந்து எக்ஸ்பர்ட் வந்து நார்த் கொரியா, சைனா, பாகிஸ்தான், ஈரான், இஸ்ரேல், இவங்க எல்லாமே வந்து லட்சக்கணக்கான 1000 10,000 20,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த சைபர் கிரைம் கமிட் பண்றதுக்கு. கவர்மெண்ட் இஸ் இன்வெஸ்டிங். இது எதுக்குன்னா நாட் டு ஃப்ராட் சிட்டிசன்ஸ், பொதுமக்களை வந்து அவங்கள ஏமாத்துறதுக்கு கிடையாது, தன்னுடைய நாட்டை காப்பாத்துறதுக்காக. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பார்க் இருக்கு இல்லையா, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 அட்டம்ஸ் நடக்குது ஒரு நாளைக்கு அதை பிரீச் பண்றதுக்கு. எப்படியாவது இந்த பிரீச் பண்ணி அதுல இருக்கிறதெல்லாம் எடுக்கணும்ட்டு. அதே போல நம்ம ஆதார் டெய்லி நடக்குது அட்டம் பிரீச் பண்றதுக்கு. சிஸ்டத்தை பிரீச் பண்ணி சைனா எடுத்துட்டு போகணும்னு பார்க்கலாம் நம்முடைய பாப்புலேஷனுடைய எல்லா டேட்டா பேஸ். இந்த உலகமே இனிமேல் வந்து டேட்டா தான். வி ஆர் நத்திங். எல்லாருமே டேட்டா, டேட்டா மைனிங். உங்களுக்குலாம் தெரியும், எலெக்ஷனே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது டேட்டா தான். கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா அப்படின்னு சொல்லி நடந்ததோட ட்ரம்ப் எலெக்ஷன்ல லாஸ்ட் 45th பிரசிடென்டா வர்றப்போ அது பெரிய ஃபேஸ்புக் வழியா வந்து மெசேஜ் அனுப்பிச்சு நம்முடைய மைண்டு அதான் சோசியல் இன்ஜினியர் பண்றது, அவர்களுக்கு ஆதரவா திருப்புறது. நம்ம என்ன பண்றோம், ஒரு வாட்ஸ்அப்ல வந்த உடனே ஒரு மெசேஜை நம்பிடுறோம். எதையுமே நம்பாதீங்க, டோன்ட் ட்ரஸ்ட். நம்பிக்கையே வைக்கக்கூடாது. எந்த மெசேஜ் வந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருப்பார், நம்பாதீங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணுங்க. இங்க சொன்னார் மொத்தம் 11,000 கோடி ஏதோ சொன்னார் இந்தியாவில் போனது. உலகத்துல இந்த சைபர் கிரைம்னால நான் சொல்றது தனி மனிதன் மற்றும் அரசாங்கம் இதுக்கெல்லாம் ஏற்படுகின்ற நஷ்டம் எவ்வளவு தெரியுங்களா? $9 trillion, 9 லட்சம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு போதுங்க. 9 லட்சம் கோடி ரூபாய். நம்ம எக்கானமியே இல்லையே, நம்ம வந்து 5 trillion எக்கானமியும் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம இங்க. ஆனால் அங்க வந்து $9 trillion வந்து சைபர் கிரிமினல்ஸ் கொண்டு போறாங்க. இதெல்லாம் ஏன்னு கேட்டா நம்மிடம் அடிப்படையில் ஒரு விழிப்புணர்வு இல்லை. இப்போ நானே பேசுறேன், எனக்கே நடக்கலாம், சொல்ல முடியாது. நான் அவசரமா இந்த மாதிரி மீட்டிங்ல இருக்கிறப்போ திடீர்னு ஒய்ஃப் வந்து ஒரு இது கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவான். அதனால we are becoming victims of circumstances. சூழ்நிலை, சம்டைம்ஸ் அந்த சூழ்நிலை கைதிகளாக நம்ம மாறிடுவோம். வேற சம்டைம்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்னெவிட்டபிள், அல்லது வந்து இன்னொன்று சொல்லுவோமே நம்ம சார், நெசசரி ஈவில்னு சொல்லுவோம். இது வந்து நெசசரி ஈவில், ஒரு நமக்கு தேவையான பேய் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. வேற வழி கிடையாது, இது அவாய்ட் பண்ண முடியாது. இட் இஸ், அது வந்து மேரேஜ் மாதிரி வச்சுங்களேன். நீங்க பிடிச்சதோ பிடிக்கலையோ வாழ்ந்தாகணும் அந்த மாதிரி. அவர் பாலு சொன்னார்னு நினைக்கிறேன், பாலுவோ விஜயகுமார் அவர்கள சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இந்த முதல்ல வந்து சைபர் கிரைமே ஏதோ புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொன்னீங்களா, போட்டீங்க நீங்க. நாம நம்முடைய வாழ்க்கையே புரிஞ்சுக்க முடியல, எப்படி சைபர் கிரைமை புரிஞ்சுக்க முடியும்? அதனால நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு, அவ்வளவுதான்.